எல்லோருக்கும் வணக்கம். இப்ப வந்து குப்பையில் தங்கம் கார்பேஜ் டு கோல்டு அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இது வந்து குப்பை வேஸ்ட்ன்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் டெய்லி தூக்கி போடுறோம். அதுல இருந்து எப்படி வருமானம் ஈட்ட முடியுங்கிறது தான் இந்த காணொளி மூலியமா நம்ம சொல்ல போறது. இதுல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மை வேஸ்ட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் எல்லாரும் நம்ம அப்படி கொடுக்கறது இல்ல. எல்லாரும் மிக்சட் வேஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஜீவராசிகளுமே வந்து நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி தோன்றினதுதான். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ப மனித இனமே ரொம்ப இயற்கையோடு ஒன்றிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா, இப்ப சமீப காலமா ஒரு 50 வருஷம் த்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப எல்லா இடத்துலயுமே ஒரு குப்பை காடாயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாம தான். இதுல வந்து மாற்று கருத்து எதுவும் இல்ல. இப்ப இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாறலைன்னா ரொம்ப கஷ்டம். இனிமேல் நம்ம பூமியில ரொம்ப குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு. நிலம், நீர், காற்று எல்லாமே மாசுபட்டுடுச்சு. இதுக்கு வந்து நாம என்ன பண்ணணும்? ஒரு நாடு வந்து சுத்தம், சுகாதாரம் எவ்வளவு முக்கியம் அளிக்கப்படுகிறதோ, அந்த நாட்டுல தான் கலாச்சாரம் நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம். சுத்தம் வந்து ஒரு ஒழுங்குணர்வு, ஒரு டிசிப்ளின். அது எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நம்ம பூமியை சுத்தப்படுத்துறதுல. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா ஒரு ஒரு இடம் வந்ததுனாலே, எங்க குடியிருப்பு வந்தாலே அங்க எல்லாம் குப்பை வந்துருது. மரம், செடி, கொடிகள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அங்க நீர்நிலை எல்லா இடத்துலயும் நம்ம வேஸ்ட் தான் பாக்குறோம். இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி மிக்சட் வேஸ்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போய் போடுறதுங்கிற கலாச்சாரம் கண்டிப்பா மாறணும். அது மாற்றம் வந்தாதான் கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு 10% அங்கங்க எல்லாரும் முன்னின்னு வராங்க. ஆனா எல்லாருமே வரல. இப்போ எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாதான் என்னுடைய குப்பை இதனால என்ன, நான் இத்தினூண்டு குப்பை தானே போடுறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தர் மனசுல இருந்தும் இந்த மாற்றம் வரணும். கவர்மெண்டோட சேர்ந்து நம்ம எல்லாருமே செய்யணும். அப்பதான் இது வந்து பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா வெல்லூர் ஸ்ரீனிவாசன் சார். இவர் வந்து குப்பையில் தங்கம் பூஜ்ய கழிவு மேலாண்மை, அதாவது சாலிட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும். நம் முன்னோர்கள் வழியில எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் புதுமையான நல்ல திட்டங்களை நம் நாட்டுல பல இடங்கள்ல மாநிலங்கள்லாம் செஞ்சு காட்டியிருக்காரு. அவர் வந்து என்னுடைய கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவர் சொன்ன கார்பேஜ் டு கோல்ட், ட்ரைனேஜ் டு டைமண்ட், இந்த செஷன்ஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் நிறைய இடத்துல அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி நான் பதிவிடுறேன். அவர் சொல்லி கொடுத்த ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார பூங்கா. இதுக்கு வந்து கிராம பஞ்சாயத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே இது வந்து ஒரு நல்ல விஷயமா அமையும். இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துலயும் இப்பவும் எல்லா இடத்துலயும் குப்பைகள் எல்லாம் அங்கங்க பார்க்கலாம். ரோட் சைட்ஸ்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மாற்றோம்னா முதல்ல ஒரு கிராமத்தை நம்ம மாத்தி காட்டணும். அதுக்கு வந்து நமக்கு சுமார் 1 ஏக்கர்ல இருந்து 3 ஏக்கர் பரப்பளவு நிலம் தேவைப்படும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, வேஸ்ட்னா என்ன? அதாவது இந்த மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் தனியா வச்சுட்டாலே நமக்கு பாதி சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுல வந்து மக்கும் குப்பை வந்து ஒரு 12 மணி நேரத்துல அந்த வேஸ்ட்டை எடுத்தோம்னா அது வந்து ஒரு ரிசோர்ஸ். அதாவது அதுல இருந்து பணம் ஈட்ட முடியும். அதே 24 மணி நேரம் ஆச்சுன்னா அதுல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பயங்கர துர்நாற்றம் வரும். 72 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா துர்நாற்றத்தோட அதுல புழுக்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒரு 12 மணி நேரத்துல நம்ம ஒரு வேஸ்ட்டை எடுத்தோம்னா அது வந்து கண்டிப்பா அது பணமா மாத்தலாம். அதுதான் ஒரு 100% சாலிட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வேஸ்ட்டை எப்படி பண்றதுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக். இது வந்து நாம செய்ய வேண்டியது என்னன்னா, மக்களாகிய நம்ம புரிஞ்சுக்கணும் எது மக்கும் குப்பை, எது மக்காத குப்பை. அதுக்கெல்லாம் சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தனித்தனியா செஷன்ஸ் வச்சு எல்லா இடத்துலயும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். கிரீன் பின், அதாவது பச்சை டஸ்ட்பின்ல என்னென்ன போடணும், மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாம் எதுன்னு சொல்லி நம்ம இந்த கவர்ல ஒன்னா கட்டி போடுற கலாச்சாரத்தை விடணும். எல்லாமே பிரிச்சு கொடுக்கணும். ஒரு 5 பெட்டியில நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா? பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு சமையல் பண்ணணும். எப்ப அது பிரிச்சுட்டு இருக்கும். சோ பிரிக்கிறவங்களும் நம்ம மனுஷங்க தான். அதனால நாம என்ன பண்ணணும், ரோட் சைடும் போடக்கூடாது. தூக்கி போடுற கலாச்சாரத்தை நம்ம விடணும். அப்போ என்னன்னா, மக்கும் எது மக்காததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய டைம் எடுக்கிறதுனால இது தனியா சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து அங்கங்க விழிப்புணர்வுகள் நம்ம கொடுக்கலாம். இதுக்குன்னு தனியா நம்ம பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து இதை கொண்டு வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இது வந்து டயப்பரும் நாப்கின்ஸ். இது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு அந்த டாய்லெட் குள்ள போட்டு ஃப்ளஷ் பண்றாங்க. அது தப்பான விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல ரேப் பண்ணி தான் கொடுக்கணும். அது கவர்லயோ போடுறதெல்லாம் கூடாது. திருப்பி அதை எரிக்கும் போது கவரும் சேர்ந்து எரிக்கும் போது ரொம்ப பிரச்சனையாகுது. அதனால பேப்பர்ல தான் அது கட்டி கொடுக்கணும். அது தனியா வச்சு கொடுக்கணும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலி ஒரு கிராமப்புறத்துல ஒரு சுகாதார பூங்காங்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா இது ஒரு ரோல் மாடல் பஞ்சாயத்தா அமையும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருவாய், ரொம்ப நல்ல வருவாயும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். சோ இதுதான் அந்த சுகாதார பூங்காவுடைய
எல்லாமே ஒண்ணா ஒரே இடத்துல எப்படி ஒரு பஞ்சாயத்துக்கு பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் தான். இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள், இது வந்து புதுசெல்லாம் இல்ல, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இங்க பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா டம்பிங் சைட்டே இருக்காது, யாரும் எங்கேயும் வெளியில கொட்டக்கூடாது, ஜீரோ வேஸ்ட், எந்த இடத்துலயுமே வேஸ்ட்டை வந்து வெளியிலேயே பார்க்க முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து நிறைய பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், கான்ட்ராக்டருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டாம், நிறைய வேலை வாய்ப்புகளும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது ஒரு நல்ல தன்னிறைவு கொடுக்கிற வேலை வாய்ப்பா அமையும். இதுதான் ஒரு ரோல் மாடல் பஞ்சாயத்தாவும் அமையறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுடைய எய்ம்ஸ் எல்லாமே இப்ப சொல்லிட்டேன். யாரும் குப்பையை வெளியில தூக்கி போடக்கூடாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ற ஒரு காலகட்டமா அமையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும், கொசு தொல்லை இருக்காது, நம்ம தெருநாய்க்கள் தொல்லை எல்லாம் எங்கெங்க கடிக்க வருது அதெல்லாம் இருக்காது. நம்ம குப்பை இருக்கிறதுனாலதான் அது போய் சாப்பிடுறதுக்காக போகுது ஜீவராசிகள், அது அந்த பிளாஸ்டிக் கவரோட சாப்பிட்டு அதனுடைய மனநிலையெல்லாம் மாறி போச்சு இப்போ. சோ இதெல்லாம் மாறணும்னா நாம முதல்ல மாறணும். இதுக்கு வந்து நிறைய மக்கும் குப்பையினால நம்ம நிறைய வளங்கள் எல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இது எப்படி பண்ணலாங்கிறதுக்காக இது ஒரு சின்ன, நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் காட்டுறேன். இப்போ ஒரு கிராமத்துல எத்தனை வீடுகள் இருக்குன்னு நம்ம ஒரு சர்வே எடுத்துட்டு அதுல வந்து ஒரு 200 to 250 வீட்டுக்கு ஒரு வண்டி அப்படிங்கிற போறதா, இல்ல எந்த அளவுக்கு அந்த குப்பையை சேகரிக்கிறாங்க எவ்வளவு வருதுங்கிற கான்செப்டை வச்சு நம்ம எடுக்கணும். சோ அப்போ ஒரு வண்டி வச்சு அந்த கிராமப்புற மக்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இது எடுக்கணும். சோ ஒரு வண்டி 2 தடவை போகணும் ஒரு நாளைக்கு. சோ அப்போ போய் 12 மணி நேரத்துல அந்த மக்கும் குப்பையெல்லாம் வந்துடும். மக்காத குப்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம கவரெல்லாம் வீட்லயே வச்சுக்கலாம், அதை வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட கொடுக்கலாம், இல்ல நிறைய சேர்ந்து போச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட கொடுக்கலாம். இப்போ இதுதான் சமுதாய பூங்கா, சுகாதார பூங்கான்னு. கிராமப்புறங்களில் ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான கால்நடை அடிப்படையிலான திட மற்றும் திரவ வள மேலாண்மை, SLRM. இது எப்படின்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து நம்ம ஆட்கள் மூலியமா அந்த SRM, அதாவது நம்ம ஒரு ஷெட் வச்சு அந்த இடத்துல மக்கும் மகாத குப்பை வந்துடும். அங்க வந்து தனியா ஆளுங்களை வச்சு நம்ம பிரிச்சு எடுத்து அதனால மக்கும் குப்பையா தனியாவும் மகாத குப்பையா தனியாவும் பண்ணி அதனால வருமானமும் வரும். அதே மாதிரி நம்ம கால்நடைகள் அனிமல், அதாவது கோஷால அமைச்சு அது மூலியமா பயோகேஸ் வச்சு அது மூலியமா வருமானம் வரும். அதே மாதிரி டக் பாண்டு அதை வச்சு அதனால நீர்நிலைகள் எல்லாம் மாசுபடாம அந்த சுத்திகரிச்சு அதன் மூலியமா அந்த வாத்துக்களுடைய முட்டையும் சிக்கு அதனுடைய டக் டிராப்பிங்ஸ்னாலையும் நமக்கு வருமானம் வரும். இது எல்லாமே வந்து அது ஒண்ணு இயற்கை விவசாயம் பண்றதுக்கான அத்தனை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த மாடு சாணத்தினால வர ஆரம்பிச்சிடும். சோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கே ஒரு இன்கமாவும் வரும், வருவாயும் வரும், நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். நம்ம குப்பைக்குன்னு செலவிடுற ஒரு திட்டமே மாறி போயிடும். அது எப்படி பண்றதுங்கிறதுக்காக தான் நம்ம பச்சை கலரும் ரெட் கலர் பின்னு அதுல இருந்து கொண்டு வந்து நம்ம எப்படி மக்கும் மக்காத குப்பையா பண்றதுங்கிறதுக்காக தான் முதல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும். எல்லார் வீட்டுக்கும் போய் எப்படி பிரிக்கணுங்கிற விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரை சைக்கிள்ஸோ இல்ல இந்த சக்கர வண்டிகள் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது கொடுத்து அதுல இருந்து பிரிச்சு கொண்டு வரது. தனியா தான் பிரிச்சு கொடுக்கணும், மக்கும் தனியா மக்காத குனியா 2 இதுவா இருக்கும் அந்த வண்டியிலேயே. சோ பிரிச்சு தான் கொடுக்கணும். பிரிச்சு கொடுக்கலன்னா அவங்களுக்கு சரியான பெனால்ட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட். அவங்களுடைய குப்பையை எடுக்கக்கூடாது, அவங்க ரோட்லயும் போடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த நம்மளுடைய காய்கறி கழிவுகளை வச்சே ஒரு வெஜிடபிள் கார்டன் பண்ணலாம். அதுல இருந்து வர்ற காய்கறி எல்லாமே வந்து அந்த சந்தையிலேயே விற்கலாம், அது மூலியமாவும் வருமானம் கிடைக்கும். இப்ப பாத்துக்கோங்க, இங்க பிரிச்சு எடுக்கிறாங்க குப்பைகளை, தரம் பிரிச்சு. அந்த தரம் பிரிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படின்னா ஊனமுற்றவர்கள், தீக்காயமுற்றவர்கள், அவங்களால வெளியில போய் வேலை செய்ய முடியாதவங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவ்வளவு குப்பையை பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். இருந்த இடத்துலயே அந்த கிராமப்புறங்களையே அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை காய்கறி தோட்டம், நம்மளுடைய காய்கறி கழிவுகள்ல இருந்து வர்ற அதை மக்க வச்சு வர்ற இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு காய்கறி தோட்டம், நல்ல கீரை வகைகள் எல்லாமே ஆர்கானிக். இதெல்லாமே அந்த ஊர் மக்களுக்கே அதை விற்கிறது மூலியமா விளைய வச்சு விற்கிறது மூலியமா கவர்மெண்ட்டுக்கே ஒரு வருமானம் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே அந்த சுகாதார பூங்காக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி மண்புழு எரு தயாரிக்கிறது, அதன் மூலியமாவும் வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கைவிடப்பட்ட மாடுகள் எல்லாமே எங்கெங்க இருக்கும் அதெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போகாம அது வெட்டப்படாம அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப், ஊனமுற்ற மாடுகள் எல்லாமே இருக்கும். அந்த மாடுகள் எல்லாம் கொண்டு வந்தும் பார்த்தோம்னா அதுக்கு என்ன உணவுனா நம்ம உழவர் சந்தை எல்லாமே இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் இருக்கிற காய்கறி கீரை எல்லாமே அங்கங்க வேண்டான்னு கொட்டி வைக்கிறதெல்லாம் உடனே 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் வண்டி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டா இதை சாப்பிட்டு அதனால வர்ற ஒரு எது பாத்தீங்கன்னா அதுக்கு சாணம் வந்து நமக்கு ஒரு நல்ல வருவாயா, அதாவது பயோகேஸ்க்கு உடனே சாணம் கிடைச்சிரும். அந்த சாணம் வந்து நமக்கு பயோகேஸ் மூலியமா நமக்கு கேஸும் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அந்த கேஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு கேஸ் வந்ததுன்னா நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல நியாய விலையில கொடுக்குற, அதாவது நம்ம வேஸ்ட்னு எது நினைக்கிறோமோ அது வந்து இப்போ ரிசோர்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு வருவாயாவும் இருக்கு, அது ஒருத்தருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. சோ அந்த கோஷாலா பயோகேஸ் பிளான்ட் இதன் மூலியமா நமக்கு நிறைய ஒரு வருமானமும் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாணத்தினால வந்து சாணம் வந்து இது யூரின், அதாவது கோமியம். அதன் மூலியமாவும் நமக்கு நிறைய பஞ்சகவ்யம் அந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இயற்கை வாத்து குட்டை, அதாவது மழைநீர் சேகரிப்பு எல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டைகள் அமைச்சு அதுக்குள்ளேயே கூட பண்ணலாம். இல்ல அங்கங்க எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டைகள் நீர்நிலைகள் பண்ணும்போது எல்லாருடைய அதாவது மழைநீர் சேகரிப்பு மாதிரி பண்ணி அந்த நிலத்தடி நீர் வந்து நல்லா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த நீர் நிலைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாத்துக்கள் அங்க விட்டோம்னா அந்த வாத்துக்களுடைய பெட்லிங் சிஸ்டம்னால அது வந்து அங்க அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல நீர் சுத்திகரிச்சிரும். அதன் மூலியமா நமக்கு என்ன ஆகுதுன்னா வாத்து முட்டையும் கிடைக்குது. ஆனா வாத்துக்கு இன்னும் உணவு என்னன்னா மீன் கழிவுகள். நம்ம மீன் கழிவுகள் பாத்தீங்கன்னா சந்தையில எல்லா மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கும். அந்த மீன் கழிவுகளை உடனே 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து குடுத்துட்டோம்னா இது 10 நிமிஷத்துல இந்த மீன் சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டு என்ன ஆகும்னா உடனே நமக்கு அந்த மீன் கழிவுகளும் போயிடும். அட் த சேம் டைம் அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இந்த வாத்துக்களுக்கு உணவாகவும் ஆகும். நமக்கு முட்டைகள் அதனுடைய வாத்து குஞ்சுகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலியமாவும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ வாத்துக்களை யாராவது திருடிட்டு போயிடலாம். நாய்கள் வந்து அதுக்கு அந்த கடிக்கலாம் ஏதாவது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபென்சிங் மாதிரி பண்ணி அதை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு 2 பேரை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு நிரந்தர வருமானமும் இதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் நீர்நிலைகள் எல்லாம் ரெஜுவனேட் பண்றதுக்கு ஈயம் சொல்யூஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ட்ரைனேஜை வந்து ப்ராப்பரா எல்லாருமே செப்டிக் டேங்க், சோக் பிட்டு இதெல்லாம் வைக்கணும்னு கவர்மெண்டே ஒரு ரூல் போடணும். ஏதோ இஷ்டத்துக்கு செப்டிக் டேங்க் கட்டுறது, அந்த மாதிரி வெளியில எல்லாம் தண்ணியை விடுறது, அதுக்கப்புறம் மழை நீர் போற கால்வாயில எல்லாம் விடுறது, ஏரிகள்ல கலக்கிறது எல்லாம் கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது வைப்பாங்க, நம்மளுடைய குதிரை சாணம் எல்லாமே வந்து சாணம் வந்து இதுல தண்ணியில அந்த செப்டிக் டேங்க் தண்ணியில போடும்போது அது அதனுடைய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தண்ணியா வந்து வெளியில வரும்போது அந்த சோக் பிட்குள்ள வந்து நிலத்தடி நீரும் மாசுபடாம இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாம் கண்டிப்பா ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுட்டு பொல்யூட் பண்றவங்களுக்கு மேல பெனாலிட்டி வைக்கணும், இல்ல அதை சீல் பண்ணணும். அதே மாதிரி சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லா கேட்டட் கம்யூனிட்டிஸ் பெரிய இதுல நிறைய குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல கரெக்டா சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும்ங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது மக்காத குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். அது அங்கங்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு நமக்கு வருமானம் தான் கிடைக்குது. ஆனா சில மெட்டீரியல்ஸ் வந்து நான் ரீசைக்கிள் வேஸ்ட்னு இருக்கு மக்காத குப்பையில, அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா பேன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது சிமெண்ட் ஃபேக்டரிஸ் தான் கொடுக்க முடியும். இப்ப நாங்க சில பேரை இங்கெல்லாம் நாங்க பிரிக்கிறோம், ஆனா எங்களுக்கு எங்க கொடுக்கறதுன்னு தெரியல கவர்ஸ். இன்னமும் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ ஒவ்வொரு பஞ்சாயத்துமே அவங்களே கலெக்ட் பண்ணி இதை ஒரு பல்க் டன் கணக்குல அது கொடுக்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கே ஒரு வருமானம் கிடைக்கும். சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அனுப்பும்போது எங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சின்ன குடியிருப்போ இதை பண்ண முடியாது. இது த்ரூ கவர்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இது வலியுறுத்துறோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பிரித்தெடுத்த மக்கும் மக்காத குப்பைனால அரசுக்கு வருவாய். இந்த மாதிரி ஷெட்ஸ் அங்கங்க கட்டி இருக்காங்க, அங்கேயே வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல கிராமப்புறங்கள்ல பாத்திருக்கேன் ஷெட்ஸ் இருக்கு, ஆனா எதுவுமே செய்யல. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய மரங்கள் வளர்க்கறதுக்கு மோட்டிவேட் பண்ணி அதை மெயின்டைனும் பண்றதுக்கும் நம்ம ஊக்குவிக்கணும். அப்போ வந்து ஒரு கிரீன் கவர் நிறைய உருவாச்சுன்னா நல்ல மழை வெயில் தாக்கம் எல்லாம் குறையும், நல்ல மழை வரும், வெயில் தாக்கம் குறையும். அதே மாதிரி பயிற்சி நிலையம் கண்டிப்பா வேணும். விழிப்புணர்வு இல்ல, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அப்படியே போடுறாங்க. சோ ஸ்கூல்ஸ்ல இது கட்டாய பாடமாவும், ஸ்கூல்ஸ் காலேஜ்ல இது ஒரு கட்டாய பாடமா இருக்கணும். எது மக்கும் மக்காதது, எப்படி இதை இது பண்றது, ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல பெரிய வரும் என்வாயர்மெண்ட்டுக்கு அதாவது ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை பண்ணணும், தன் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணும். அந்த குழந்தைக்கு வரணும்னா நிறைய பயிற்சி நிலையங்கள் அமைக்கணும். அந்த சுகாதார பூங்காக்குள்ளேயே ஒரு பில்டிங் கட்டி அங்கேயே பயிற்சி மக்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஒவ்வொரு செஷனா பயிற்சி கொடுக்கலாம். அப்ப உள்ள வரும்போதே அவங்க இது எல்லாத்தையுமே கத்துப்பாங்க. அப்ப நான் காமிச்ச அத்தனையும் they will understand. மக்கும் குப்பைனால என்னென்ன பண்ணலாம், மகாத குப்பைனால என்னென்ன பண்ணலாங்கிற எத்தனையும் அவங்க ஒரு 3 days செஷன்லயே எல்லாமே கத்துப்பாங்க. அந்த பில்டிங்க்கு மேலேயே ஒரு டெரஸ் கார்டன் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மாடி தோட்டம் எப்படி பண்றது, இயற்கை சார்ந்த விஷயங்கள் தானோ, கெமிக்கல் இல்லாம எப்படி பண்றது, விவசாய சார்ந்ததாவும் இருக்கும். சோ இயற்கையா நம்ம வீட்லயே நம்ம எப்படி மாடி தோட்டம் பண்றதுங்கிற ஒரு கான்செப்டும் அவங்க கத்துக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சோ இதெல்லாம் மாடி தோட்டம் தான். இதெல்லாம் பயிற்சி முகாம்ல அவங்களே அந்த சுகாதார பூங்காலேயே ஒவ்வொரு கிராமத்திலயும் வச்சுட்டோம்னா அவங்களே கத்துப்பாங்க. கத்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் லிவிங் தான் நம்ம ஃபுல்லா எல்லாமே. சோலார் லைட்டிங்கும் கொடுத்துடணும், எந்த இபி பவர் எல்லாம் இல்லாம. அந்த சானிடேஷன் பார்க் சுகாதார பூங்காக்குள்ள வர்ற எல்லா லைட்டிங்குமே வந்து சோலார் லைட்டிங்கா இருக்கணும். இதுதான் வந்து இந்த சுகாதார பூங்காங்கிற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய அமைப்புகள். இது வந்து கவர்மெண்ட் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பண்ணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நாமளும் மக்களும் நாம ஒவ்வொருத்தரும் இதுக்கு
சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சேஞ்ச் தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த ஜென்ரலா நம்ம பொதுமக்களுக்கு என்னென்ன விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறது வந்து அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே ஒரு பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து எது எது மக்கும் எது மக்காதது, எந்த குப்பையை எந்த இடத்துல போடணும், மெடிக்கல் வேஸ்ட் எது, இ வேஸ்ட் எதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடத்த வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடி அவ்வளவு நல்லது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முடிக்கு வந்து நம்ம முடியை தலை வாரிட்டு முடியை தூக்கி கீழே போட்டுடுறோம். அப்படி இல்லாம அதுக்குன்னு ஒரு பேக் ஏதாவது வச்சு அதுல கலெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா 1 கிலோ முடி வந்து அவ்வளவு விலை ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சோ அதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி கலெக்ட் பண்ணி அதே பஞ்சாயத்துல கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு ஃபுட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரோம், எல்லாமே கவர்ல கட்டி கொடுக்குறாங்க, மோர் சாம்பார் எல்லாமே. இப்ப என்ன பண்றோம், சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா அந்த கவரோட அந்த குழம்பையும் தூக்கி அங்க வச்சிரும். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது அந்த மாதிரி கூடாது. அந்த குழம்ப வந்து தனியா ஒரு பாத்திரத்திலயோ எதுலயோ ஊத்திட்டு, சப்போஸ் செடி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை நீர்ல கலந்து ஊத்துனா கூட அது மங்கிடும். அந்த கவரை எடுத்து கழுவி காய வச்சு தயவு செய்து கொடுங்க. எதுவுமே ஈரத்தோட மக்கும் குப்பையோட அந்த கவரை கலக்காதீங்க. இதுதான் தாழ்மையோட வேண்டுகோள். அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈரம் இருக்கக்கூடாது, ஒரே ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்தது இது இல்லாம இருக்கணும். சோ நம்ம ஈரம் இல்லாத கவர் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல எத்தனை நாள் வச்சாலும் அது வந்து ஸ்மெல் வராது. நான்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் என் குப்பையே கொடுக்குறேன். ஏன்னா மக்கும் குப்பை எல்லாம் வீட்லயே எனக்கு மக வச்சிடறேன், தொட்டில எல்லாத்தையும் இது பண்ணி நான் செடியை வளர்த்துறேன். அதனால என்னுடைய மக்கும் குப்பை பிரச்சனை சால்வ்டு. மக்காத குப்பை வாரத்துல ஒரு நாளோ இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் கொடுக்கறதே. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த மாதிரி ரோட் சைடு எல்லாம் குப்பை வராது, வியாதிகள் வராது, எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கும், நம்ம அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும். இதுக்காக தான் இந்த செஷன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல கலெக்ட் பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா இது செய்யணும். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஹோட்டல்ஸ் கேன்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயும் அப்படி அப்படியே போட்டுருக்காங்க. அந்த உணவு சப்போஸ் எக்ஸ்ட்ராவா உணவு இருந்ததுன்னா நம்ம யாருக்காவது ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் எல்லா ஜீவராசிகள் எல்லாம் இருக்கு, மாடு ஆடு, இது அதாவது நம்ம நாய் எல்லாம் அதுங்களுக்கெல்லாம் கூட உணவு, காய்கறி எல்லாம் மாட்டுக்கெல்லாம் போகலாம். இந்த மாதிரி பல்க் ஜெனரேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்மளுடைய வேஸ்ட் வந்து இன்னொரு உணவா போகுது. அதெல்லாத்தையும் நம்ம வந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ள அதை கலெக்ட் பண்ணி நம்ம அந்த கன்சர்ன் இடத்துக்கு போயிட்டோம்னாலே போறோம். சோ இது ஒரு கிராமத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கலெக்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். சோ இது எல்லாருமே செய்யணுங்கிறது தான் தாழ்மையோட வேண்டுகோள். இது கவர்மெண்ட்டும் போகணும் இந்த ப்ராஜெக்ட். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, பிரைமரி அண்ட் செகண்டரி செக்ரிகேஷன் ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ ஆர்கானிக் வேஸ்ட்னே எடுத்துக்கிட்டாங்களே, மக்கும் குப்பையில 58 வயரா பிரிக்கணும். இன்ஆர்கானிக் வேஸ்ட்னு எடுத்துட்டா மக்காத குப்பைன்னு பாத்தீங்கன்னா 169 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 122 கேட்டகரி, நான் ரீசைக்கிள் பண்ணவே முடியாதது வந்து 15 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. சோ இது எல்லாமே பிரிச்சு அந்தந்த கன்சர்ன் இதுக்கு போகும்போது அது ஒரு நமக்கு ரிசோர்ஸா ஒரு பணமா நமக்கு கிடைக்குது. இதை வந்து ஒரு கிராமத்திலேயே நம்ம பண்ணும்போது இது கார்பேஜ் டு கோல்டு. சோ வேஸ்ட்டை வந்து எப்படி ரிசோர்ஸா கன்வெர்ட் பண்றதுங்கிறது தான். அதே மாதிரி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே நம்ம பண்ணலாம். ஒரே இடத்துல ஒரு 108 வகையான கிரீனி லீஃப் வெஜிடபிள்ஸை பண்ணி அந்த கம்யூனிட்டி கிச்சன் கார்டன் பண்ணும்போது அந்த மக்களுக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், நமக்கு நியாய விலையில கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்கம் வரும். இது எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கும்போது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கவர்மெண்டே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ்னு. அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தும் எப்படியும் அந்த ஊர்ல இருப்பாங்க, அவங்க எல்லாம் முன்னாடி நம்ம கிராமத்துக்காக செய்யணுங்கிற ஒரு இதுல கான்செப்ட்ல சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை வச்சு முன்னிலைப்படுத்தலாம். நமக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் இனிஷியல் செட்டப் மட்டும் தான் நமக்கு தேவை. கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக வருமானம் நிறைய வர ஆரம்பிச்சிரும், இது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிரும். சோ இதன் மூலியமா ஒரு முன்மாதிரியான ஒரு பஞ்சாயத்தா நம்ம கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம வாட்டர் பாடிஸ்ல இருந்து நீர்நிலை, லேண்டு, ஏர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில நம்ம பண்ணலாம். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், அது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள ஊர் தான். நம்ம ஊர் நல்லா இருந்தா நம்ம நாடும் நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது எல்லாரும் இந்த நேரத்துல நம்ம உறுதி எடுப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.